அனைவருக்கும் மதிய வணக்கம். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். மகிழ்வித்து மகிழ், பிறரை சந்தோஷப்படுத்தி அதில் நீ சந்தோஷப்படு. எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்றும் அறியேன் பராபரமே. இது இன்னைக்கு வரவு வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இதுதான் ஓப்பன் பண்ண பேப்பர். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சீலோடு வந்தது. நமக்கு கிடச்சது 7 கட்டு தான். 3 கட்டு அவரே எடுத்துக்கிட்டார், ரிம்மை உடச்சி. சரி, கிடச்சது வரைக்கும் லாபம். அப்படி ஒரு பதிவை போட்டுருவோம், பார்த்துட்டு வேணுங்கிறவங்க வாங்கிக்கிட்டோம்னு சொல்லி. ஏ இன்செட்டு 71U ப்ரிஃபிக்ஸ், இயர் 2023, 20 ரூபா பண்டல். ஸ்டார்டிங் நம்பர் 189301, 189301, 301 ஆரம்பிக்கி. 301, 401, 501, 601, 701, 801, 901. 901 இது வந்து 701, இது 801, 901. 901 லாஸ்ட் நம்பர் மட்டும் கொஞ்சம் ஃபேன்சி நம்பரு, அதை எடுத்து வைக்கலாம்னு நினச்சிருக்கேன். இந்த கிட்ட ஒரு 19, அவ்வளோதான். 1,90,000. இது ஒரு ஃபேன்சி நம்பரு, இதை எடுத்து வைக்கலாம். இந்த ஒரு நம்பருக்காக வேண்டி இந்த கெட்டை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். எல்லாத்துலேயுமே ஃபேன்சி நம்பர் உண்டு. எதுலேயும் ஃபேன்சி நம்பர் தனியாக உருவிட்டுலாம் உங்களுக்கு தரப்போகிறதில்ல. 701 வாங்கினா அது உள்ள 786 இருக்குமா சார் அப்படிங்கிற கேள்விக்கெலாம் இடம் கிடையாது. தவறுகள் நடக்காது அப்படிங்கிறனால தான் நம்ம தைரியமாக பதிவுகள் போடணும். 1, 8, 9, 7, 8, 6. தவறு நம்ம செய்ய மாட்டோம். 1898. உங்களுக்கு 1848னா ரொம்ப பிடிக்கும் சிலவருக்கு. இது 1898, 48 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்ப்போமா? இதுலேயும் வாய்ப்பு இல்லை. எல்லாமே 9, 3வது நம்பர் 9 வந்ததுனால 1848க்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் கரன்சி வேணுமா நான் வேறு வச்சுருக்கேன். அந்த நம்பரை பிரியப்பட்டு வாங்கினீங்கன்னா அந்த நம்பரை நான் தருவேன். 1895 ஒரு 7 கட்டு இருக்குது. வேணுங்க அங்கே வாங்கிக்கோங்க. இந்த பதிவு, இந்த சேனல் வந்து ஜெனுவல், ஆங்கிலத்தில் நேர்மையாக இருக்கும். உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லை. உங்களது அறிவுரைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அறிவுரைகளாக இருந்தால் யாரேனும் ஒரு நபர்களுக்காக ஒட்டுமொத்த சப்ஸ்கிரைபர்ஸையும் நாம் ஏமாற்ற முடியாது. அவர் வழி நடக்க இயலாது. நம்ம வழி தனி வழி. இப்படித்தான் போவோம், இப்படித்தான் போவேன் அப்படின்னு ஒரு வழி. ஏம்னா பொய், புரட்டு, ஏமாற்று வேலைகள் இருக்காது. நம்ம செய்யவும் மாட்டோம், நம்மளும் ஏமாறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம். அது மாதிரி என்ன மாதிரி எல்லாருமே யாரையும் ஏமாறக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. 2 பாயிண்ட். யாரிடமும் நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது, யாரையும் நீங்கள் ஏமாற்ற நினைக்கக்கூடாது. அதுதான் இந்த குழுவினுடைய தாரக மந்திரமே அதான். அதனால் நம்ம துணிஞ்சு தைரியமாக போடுறோம், தைரியமாக பேசுகிறோம், தைரியமாக வாங்குகிறோம், தைரியமாக கொடுக்குறோம். நெளிவு சுழிவு வந்து நம்மகிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிடணும். ஒரு ஏற்ற இறக்கத்தில் நெளிவு சுழிவுகள்னு இருக்குது வியாபாரத்தில். நம்ம நினைக்கிறது குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும்னு ஆசைப்படுறது. எல்லாரும் குட்டுனா வாங்க முடியாது. ஒரு லெஜண்டு, ஒரு சீனியர், ஒரு அற்புதமான ஒரு மனிதர், ஒரு வயதுக்கு பெரியவர், நாணயங்கள் பற்றியும் பணத்தாள்கள் பற்றியும் தபால் தலைகள் பற்றியும் நிறைய அறிவு பெற்றவர், ஏதேனும் ஒரு ஐடியாக்கள், ஒரு சிந்தனைகள்
ஒரு நிபந்தனைகள் விதித்தால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் நாம் இருக்கிறோம். கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம். புதிதாக பதிவுக்கு வருபவர்கள், புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணுபவர்கள், புதிதாக நாணயங்கள் சேகரிக்க ஆரம்பிப்பவர்கள் எல்லாம் எடுத்த உடனேயே பிறருக்கு அறிவுரை சொல்வதை நிறுத்திவிட வேண்டும். நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கீங்க, எடுத்த உடனே எல்லாத்துக்கும் ஐடியா சொல்கிற வேலை வச்சுக்கூடாது. அது உள்ளூரை உங்கள் நண்பர்கள் சொந்த பந்தங்கள்ட்ட தான் அதை வச்சுக்கணும். இங்கே எல்லாத்துக்கும் எல்லோரும் அறிவுரைகள் சொல்லக்கூடாது. இங்கே குழுவில் இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமான ஆளுக. ஒரு நபரிடமிருந்து உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் லாபம் கிடைக்கிறது என்பதற்காக அந்த நபருக்கு சப்போர்ட்டாக பேசக்கூடாது. நீ வியாபாரி, உனக்கு 100 ரூபா லாபம் கிடைச்சா நல்லது. அது நம்ம தலையிட விரும்பலை. அதான் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அது பிஸ்னஸ். அதுக்காண்டி ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி ஒருத்தரை குறைவு பண்ணி பேசக்கூடாது. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நேரடியாக உங்கள் தொலைபேசிக்கே வந்துடுவோம். பேசினா பேசிட்டு போகிறாருலாம் விட முடியாது. நேரடியாக உங்கள் தொலைபேசிக்கு வருவோம். அதனால் எல்லாருமே சிந்தித்து செயல்படணும். யாரும் நிர்பந்திக்கக்கூடாது. கட்டாயம் அது வாங்க சார், உலகத்திலே கிடைக்காத ஒரு பொருள் அப்படின்னா நிர்பந்திக்கக்கூடாது, வலியுறுத்தக்கூடாது. இப்போ நேற்று என்கிட்ட ஒருத்தர் புக் பண்ணிட்டார், பணம் போட்டு விடவே இல்லை. நான் அவருக்கு பார்சல் பண்ணிட்டேன். எனக்கு எடுத்து வச்சுருக்கேன் சார், யார்ட்டையும் கொடுத்துடாதியா சார் அப்படின்னாரு. இன்னொரு நபர் கேட்டார், சார் புக் ஆயிடுச்சு சார் அப்படின்னு. இன்றைக்கி காலைல தபால் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிற சமயம் கேட்குறேன், இந்த அட்ரஸ் எழுதி போடணும் சார், அமௌண்ட்டையும் அட்ரஸையும் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னால், தற்போது என்கிட்ட பணம் இல்லை சார், கொஞ்சம் தாமதமாகும், வேறு யாருன்னு கேட்டால் கொடுத்துருங்க அப்படிங்கிறார். நான் என்கிட்ட வாங்கினால்கிட்ட மறுபடியும் போய் நின்று அவர் வாங்கலை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிலாம் போய் நான் கெஞ்சிக்கிட்டலாம் நிற்க முடியாது. அப்போ புக் பண்ணையில் யோசித்து புக் பண்ணணும். ஒரு பொருளை பார்த்தோன்னா வாங்கணும்னு ஆசை இருக்குது, கையில் பொருளாதாரம் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி புக் பண்ணுங்கள். இல்லை விவரத்தை சொல்லுங்க சார், 2-3 நாள் ஆகும், ஆனால் எனக்கு இந்த பொருள் வேணும், நீங்கள் எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லுங்கள், நான் அதை ஏற்றுக்கொள்வேன். இல்லை வேறு யாரும் கேட்டால் கொடுத்துருங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தேவையில்லைன்னு தானே அர்த்தம். அப்போ தேவையில்லாத காரியத்தை நீங்கள் இறங்கக்கூடாது. புக் பண்ணிவிட்டு வாங்க மறுத்து விட்டால் அது நடத்துபவர்களுக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்கும். ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பதிவை போட்டு மக்களுக்கு போட்டும், மக்கள் யாராவது வாங்கட்டும்னு சொல்லி ஆசைப்பட்டு கொடுக்குற சமயம் ஒருத்தர் ஆசைப்பட்டு அது எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அடுத்து பணம் போட்டு விடாமல் அட்ரஸும் போட்டு விடாமல் வேறு யாரும் கேட்டால் கொடுத்துருங்க அப்படின்னா ஒரு நாள் கழித்து அந்த புக் பண்ணவங்க ஃபுல்லாக வாங்க மாட்டாங்க, அடுத்த பதிவுக்கு போயிடுவாங்க. ஒரு சில பேர் என்றைக்கோ போட்ட பதிவை பார்த்துட்டு இன்னைக்கு கேட்பாங்க, அது சோல்ட் ஆகிடும் நானே சொல்லிடுவேன். அது நீங்கள் இப்போ நான் பதிவு போட்டே 3 மாதம் ஆகுது சார், நீங்கள் அன்னைக்குள்ளதை பார்த்துட்டு அதே நம்பர் கரன்சி இன்னைக்கு கேட்குறீங்க, ஆனால் அந்த கரன்சி இருக்குது, அதே நம்பர் கேட்குறீங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் டைம் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. சரி சார் தேங்க்யூ சார்னாங்க. நம்மளும் கொஞ்சம் அனுசரித்து தான் போய்கிட்டுருக்கோம். புக் பண்ணிவிட்டு வாங்காத நபரை போய் என்ன செய்ய சொல்லுதியா, அவ்வளோதான். நமக்கு தான் அது கொஞ்சம் பாதிக்காது. இன்னொரு 10 நாள் 12 நாள் கழிச்சு இன்னொரு தடவை அது ஒரு பதிவாக போட்டு அப்போ யார் கேட்குறாங்களோ அப்போ தான் கொடுக்க முடியும். மற்றவர்களுடைய மனநிலையும் அறிஞ்சு கொஞ்சம் நடந்துக்கோங்க. அவசரப்பட வேண்டாம், ஆத்திரப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். சில விஷயங்கள் எங்கிட்டும் போயிருமோ அப்படின்னு சொல்லியே யாரும் நினைக்க வேண்டாம். ஒரு பொருளை கொஞ்சம் விலை கூட கொடுத்து வாங்கினேன், அது 2-3 பேர் என்கிட்ட அதை கொடுக்கல சார், நீங்கள் வாங்க முடியாது சார், விலை அதிகம் சொல்லி கொடுக்கல, நாட் ஃபார் சேல், அது என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன். அந்த விலைக்கு அவங்க வாங்க மாட்டாங்கன்னு தெரியும், எனக்கு அந்த நாணயம் வேணும், என்கிட்ட அது இல்லை, இன்னொரு நபரிடம் இருக்குது, அது கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக இருக்குது, சரி இருக்கட்டும், எவ்வளவோ செலவழிக்கும், நம்ம நண்பர் 2000-3000 சாப்பிட்டாலும் சாப்பிட்டு போகிறாரு அப்படின்ட்டு அதிகமாக விலை கொடுத்து ஒன்று வாங்கி வச்சுட்டேன், இருக்கட்டும்னு சொல்லி. அதே விலை கூட விற்க மாட்டேன், இப்போ போகாதுன்னு எனக்கு தெரியாது, அதே விலை கூட போகாது அப்படின்னு தெரியும், இருந்தாலும் ஒன்று இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருக்கேன். அதுமாதிரி அதுக்கு கொஞ்சம் கையில் கொஞ்சம் பொருளாதாரங்கள் வேணும். நண்பர்களுக்கெல்லாம் நான் ஒரு வேண்டுகோள் விடுறேன், கஷ்டப்பட்டு உழைச்சி அன்றாடம் பொழப்பு நடத்துகிற நண்பர்கள் இந்த பொழுதுபோக்கில் ஈடுபட வேண்டாம். நாணயங்கள், தபால் தலைகள், பணத்தாள்கள் சேகரிப்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியம். மிடில் ஃபேமிலியாக இருந்தாலுமே, ஒரு நடுத்தர குடும்பமாக இருந்தாலுமே மிகவும் சிரமத்துக்கு இடையில தான், மன வைராக்கியத்தில் தான் இதை நீங்கள் சேகரிக்க முடியுமே தவிர உங்கள் இஷ்டத்துக்கெலாம் இதை நீங்கள் சேகரிச்சிட முடியாது. ரிச் ஃபேமிலியாக இருக்கிறவங்க கொஞ்சம் வாங்கி வைப்பாங்க, அது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. அதனால் பூவர் ஃபேமிலி அன்றாடம் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றுறவங்க, மிகவும் சிரமத்துக்கு உள்ளானவங்க, சரியான ஒரு தொழில் வாய்ப்பு அமையாதவங்க, சரியான ஒரு வேலை வாய்ப்பு அமையாதவங்க,
கையில் பொருளாதார நெருக்கடி உள்ளவங்க, குடும்ப சூழ்நிலையில் கொஞ்சம் சிரமத்துக்கு உள்ளவங்கள்லாம் இந்த பொழுதுபோக்கை விட்டுட்டு வேறு உங்களுக்கு எந்த பொழுதுபோக்கு பலன் கொடுக்குமோ அதை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்து வாருங்கள். என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதை உண்மையை சொல்கிறேன். எப்படின்னா நான் வந்து இதை கலெக்ட் பண்ணுற சமயம் எவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு வைராக்கியமாக இருந்து விடாப்பிடியாக இருந்து நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோங்கிறதெல்லாம் பெரிய ஒரு இமாலய சாதனை. நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, ஏதோ சும்மா அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்றுமா சேர்த்துக்கிட்டு இருந்தேன்னு நினச்சோம். ஆனால் அந்த விஷயத்தை வந்து நீ விடாமல் கொண்டு வந்துட்டு இன்றைக்கி அதை ஒரு சக்ஸஸ் பண்ணி இன்றைக்கி அதை உனக்கு ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காகவும் ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு பொழுதுபோக்காகவும் ஒரு சிறந்த ஒரு அறிவு சார்ந்த ஒரு பொழுதுபோக்காகவும் நீ மாற்றிட்ட அப்படிம்பாங்க. இதை வந்து ஆரம்பிக்காதீங்க, ஆரம்பித்தா விடாதீங்க. இது ஒரு பைத்தியம், விடாது. நம்மளை நிறைய செலவழிக்க வேண்டி வரும். நீங்கள் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு பல ஆயிரங்கள் செலவழித்து நாணயங்களை வாங்கிட்டீங்கன்னா உங்கள் அவசர ஆத்திரத்துக்கு நீங்கள் அதை விற்க முடியாது. நீங்கள் விற்கிற சமயம் நீங்கள் வாங்கின விலைக்கு கூட போகாது. அதனுடைய அருமை உங்களது மனைவி, குழந்தைகள், சகோதரங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற சமயம் வாங்குறவங்க வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 20 ரூபாய்க்கு கேட்பாங்க. அதனால் இதை சக்ஸஸ் பண்ண முடிஞ்சால் வாங்கி நமது பேரப்பிள்ளைகளுக்கு, மகன்களுக்கு, வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு பொக்கிஷமாக சேர்த்து வைப்பதாக இருந்தால் மட்டுமே நீங்கள் சேகரிக்கலாம். எப்படின்னா எல்லோரும் பிஸ்னஸ்மேனை மாறிட முடியாது. கையில் பொருளாதாரமே இல்லாமல் சில பிஸ்னஸ்மேன் இருக்காங்க. இங்கிட்டுள்ளதை அங்கிட்டு போட்டு அங்கிட்டுள்ளதை இங்கிட்டு போட்டு மாதம் ஒரு 10-50 சம்பாத்தி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ப்ராக்டிஸ் வந்து எல்லாத்துக்கும் அமையாது. இப்போ நமக்கெல்லாம் அந்த ப்ராக்டிஸ் தண்ணிப்பட்ட வேர்டு. நம்ம அவ்வளவுத்தில் இருக்கிறதுனால நம்ம அது ஆனால் செய்ய மாட்டேன். நான் எனக்குன்னு ஒரு பொருளை வாங்கிட்டு நான் வச்சுருந்து என்றைக்கு நான் விற்கணும்னு ஆசைப்படுவேனோ அன்றைக்கி விற்பேன். அது என்னுடைய ஸ்டைல். அது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டைல், அல்லது அதுக்கு பேர் இன்னொரு பேர் மேனரிசம், அல்லது வந்து பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் கிடையாது, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். அதனால் வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். இன்றைக்கி இதோடு உங்களை சந்திக்கேன். பிஸ்னஸ் மட்டும் இல்லை, நாணயங்கள் பேசுகின்றன, பணத்தாள்கள் பேசுகின்றன. தனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளோதான். தவறுகள் இருக்காது என்ற நம்பிக்கையில் பகிர்ந்து கொள்கிறேன். ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள்.